Hi everyone, welcome to NetEnglit UGTRV exam seriesல today காரல் சர்ச்சில் அவங்களோட play டாப் கேர்ள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருவோம். காரல் சர்ச்சில் she was born in the year 1938. she is a living writer. இவங்க ஒரு பிரிட்டிஷ் பிளே ரைட்டாக இருக்காங்க. இவங்களோட ட்ராமாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பவர் அப்யூசஸ் பற்றி பேசியிருக்காங்களாம், அண்ட் ஆல்சோ ஜெண்டர் அண்ட் செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்னா இந்த மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பாகுபாடுலாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றிலாம் இவங்களோட ஒர்க்கில் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஒர்க் பிளேஸில் ஏற்படக்கூடிய பவர் அப்யூசஸ் பற்றி, அந்த பவர்ஃபுல் பர்சன் வந்து பவர்லெஸ்ஸாக இருக்க பர்சனை எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் கூட இவங்க வந்து பேசியிருக்காங்களா இவங்களோட ட்ராமாஸில். இவங்களோட பிளேஸ் இருக்குல்ல, பிளேஸில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக எழுதுகிற பிளே மாதிரி இருக்காது, நான் நேச்சுரலிஸ்டிக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம பெர்டோல் பிரஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் வந்து படிச்சிருக்கோம். அவங்களோட மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் சொல்லி ஒரு ஒர்க்கும் கூட நம்ம வந்து வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். அந்த பெர்டோல் பிரஷ் வந்து எபிக் தியேட்டர் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸை தான் இந்த காரல் சர்ச்சிலும் கூட அவங்களோட ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான எபிக் தியேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரேஷனல் திங்கிங்கை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பிளே கூட ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆக மாட்டோம், பட் நம்மளோட அந்த ரேஷனல் திங்கிங்கை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குமா. அண்ட் இவங்களோட பிளேஸில் போஸ்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஃப்ராக்மெண்டட் நரேட்டிவ்ஸ் அண்ட் சர்ரியலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். யூஸ்வலாக அந்த ஃப்ளோவாக ஒரு பிளே போகுது அப்படின்னா அப்படி வந்து இருக்காது. இது வந்து பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் ஆகுறது, அண்ட் நேச்சுரலாக இல்லாத சம் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் இவங்களோட பிளேஸில் இந்த காரல் சர்ச்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க பிளே டாப் கேர்ள்ஸ். அண்ட் இதை வந்து 1982 லண்டனோட ராயல் கோர்ட் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரீமியர் வந்து பண்ணியிருக்காங்க. இதை ப்ரீமியர் பண்ணுறாங்கல்ல, அந்த டைமில் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க வந்து மார்கரெட் தாட்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீமேலாக இருக்காங்க. இந்த மார்கரெட் தாட்சர் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டனில் இருந்த ஃபீமேல் பிரைம் மினிஸ்டராக வந்து இருக்காங்க. இந்த மார்கரெட் தாட்சர் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற அவ்வளவு மேலையும் டாமினேட் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வந்து அவங்க வந்து உயர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த தாட்சரோட கொள்கைகள் எல்லாம் தாட்சரைட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தாட்சரைட் கேபிட்டலிசமை நம்ம பிளே டாப் கேர்ள்ஸில் காரல் சர்ச்சில் வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்றாங்க. ஒரு விமன் வந்து அவங்களோட ஆம்பிஷனுக்காக அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்க எவ்வளவு விஷயங்களை வந்து தொலைக்க வேண்டி இருக்குது, அதெல்லாம் பத்தி இந்த பிளேல வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்களா. அண்ட் இந்த பிளே டோட்டலா வந்து 3 ஆக்ட்ஸா வந்து இருக்கு. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர்ஸா தான் இருக்காங்க. அண்ட் இந்த பிளேயோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நான் லீனியர் டைம்லைனாக தான் போகுது. அப்படின்னா ஒரு ஃப்ளோவாக வந்து ஸ்டோரி வந்து இருக்காது. ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி முன்னாடி போகும், ப்ரெசென்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான நான் லீனியர் டைம்லைனில் தான் இந்த பிளேயை வந்து காரல் சர்ச்சில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் டயலாக்ஸும் கூட ரொம்ப ஓவர்லேப்பிங்காக இருக்குமா. அண்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் லீனியராக நான் ஸ்டோரியை வந்து சொல்லாமல் லீனியர் பிளாட்டில் இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறேன். நம்ம லீனியர் பிளாட்ல இந்த ஸ்டோரியை வந்து பார்த்துட்டு இடையில இருக்க இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியான டாபிக்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். இந்த ஒர்க்கோட ப்ரோட்டகானிஸ்ட் வந்து மார்லின் அப்படிங்கிற ஒரு கேர்ளாக வந்து இருக்காங்க. இந்த மார்லின் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் ரொம்ப புவரான ஃபேமிலியில் தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஹோமாக தான் இருக்குது. ரொம்ப மிடில் கிளாஸில் தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட ஹோம் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து சஃபோக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இது வந்து இங்கிலாண்டில் வந்து இருக்குது. ஸோ மார்லின் ரொம்ப ஒரு புவரான ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஹோமில் வளர்ந்த ஒரு கேர்ளாக வந்து இருக்காங்க. அவங்களோட ஃபாதர் வந்து ரொம்ப ஒரு ஆல்கஹாலிக் பர்சனாக வந்து இருக்காங்க. ரொம்ப அப்யூசிவாக இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுவாங்களாம். அண்ட் இவங்களோட மதருமே வந்து ரொம்ப கொயட்டான ஒரு பர்சன். அவங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தாங்கிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு பர்சனாக இந்த மார்லினோட மதர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே மார்லின் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து பார்க்குறாங்க. அப்போவே மார்லினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படியாவது நம்ம இந்த ஸ்மால் டவுன்ல இருந்து எஸ்கேப் ஆகிடணும், வெளியே போயிட்டு நமக்கான ஒரு நேமை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம், நல்ல பெரிய ஆளாக வந்து வாழணும்னு சொல்லி நினைக்கிறாங்க மார்லின். பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆகிருது அப்படின்னா, இந்த மார்லின் வந்து அவங்களோட டீனேஜ் இயர்ஸில் ப்ரெக்னென்ட் வந்து ஆகிடுறாங்க. அவங்களுக்கு மேரேஜும் கூட ஆகலை. அப்போ மார்லின் வந்து திங்க் பண்ணுறாங்க, இந்த பேபி வந்து நம்மளோட கரியரை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடும். நான் வந்து எக்ஸாக்டாக என்ன லைஃப் வாழணும்னு நினைக்கிறேனோ அந்த லைஃப்க்கு போக இந்த பேபி வந்து என்னை வந்து விடாது.
நான் இப்போ ஒரு லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன்ல, அதே லைஃப் தான் நான் வந்து கடைசியா வந்து வாழ வேண்டி இருக்கும். ஸோ மார்லினுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கறக்காக அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஜாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஜாய்ஸ்க்கு வந்து மேரேஜ் வந்து ஆகிருச்சு. அந்த சிஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மார்லின். ஜாய்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் ரீசெண்டாக ஒரு பெயின்ஃபுல்லான மிஸ்கேரியேஜ் வந்து ஆகியிருக்கு. அவங்களோட பேபி வந்து அபார்ட் வந்து ஆகியிருக்கு. அண்ட் இனிமேல் அவங்களால குழந்தைங்க வந்து பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க ஜாய்ஸ் கிட்ட. ஸோ இப்போ மார்லின் போயிட்டு கேட்குறாங்க, என்னோட பேபியை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாய்ஸும் ரொம்ப ஹாப்பியாகவே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. மார்லினுக்கு வந்து ஒரு பேபி கேர்ள் வந்து பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் அந்த டாட்டரை அவங்களோட சிஸ்டராக இருக்கக்கூடிய ஜாய்ஸ் கிட்ட விட்டுட்டு வந்து போயிடுறாங்க. ஜாய்ஸும் அந்த பேபியை வந்து அவங்களோட ஓன் டாட்டர் மாதிரியே வளர்க்குறாங்க. மார்லின் வந்து லண்டனுக்கு போயிட்டு அவங்களோட பிஸ்னஸ் கரியரை அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுறாங்களாம். லண்டனுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி டைஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து கட் பண்ணிடுறாங்க. யாருக்கிட்டையும் ஒரு கனெக்ஷனாகவே இல்லை மார்லின். அடுத்து ஒரு 16 இயர்ஸ் வந்து ஆகுது. 16 இயர்ஸ் கழிச்சு இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் வந்து என்டையராக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. லண்டனில் மார்லின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஒர்க்கில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. ரொம்ப ஒரு கட்த்ரோட்டான பர்சனாக வந்து மாறிட்டாங்க. பெரிய பெரிய பாஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வந்து பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாஸாக மார்லின் வந்து லண்டனில் வந்து மாறிட்டாங்க 16 இயர்ஸ் கழிச்சு. மார்லினோட ஒர்க் லைஃப் ஸ்டைலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. கோல்டு அப்படின்னா அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபியர்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க போடுறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸாக தான் போடுறாங்க மார்லின். இவங்க யாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தேட்சர் நம்ம பார்த்தோம்ல முதல்ல, மார்கரெட் தேட்சர் வந்து அப்போ தான் வந்து பிரிட்டனில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டராக மாறியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள மாதிரி நான் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒரு ஃபீமேலாக என்னால் வளர்ந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருக்க நிறைய விமன் வந்து இப்படி இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மார்லினும் ரொம்ப மணி ட்ரிவன் ஸ்பிரிட்டோட ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்க பேபியை கொடுத்தாங்கல்ல ஜாய்ஸ் கிட்ட, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஜாய்ஸ் வந்து சஃபோக் அங்கே தான் அந்த சைல்டை வந்து வளர்த்துட்டு வந்து இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஆன்ஜி அப்படின்னு சொல்லி நேம் வந்து வைக்கிறாங்க. ஜாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளீனிங் உமனாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாய்ஸோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை இவென்ச்சுவலாக வந்து விட்டுட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் லாங் ஹவர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஜாய்ஸ் வந்து உழைக்க வேண்டி இருக்குது. அண்ட் மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஹெவி பேர்டனும் கூட ஜாய்ஸ் மேலே தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜாய்ஸ் வந்து உழைச்சி அந்த குழந்தைய வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து 16 இயர்ஸ் கழிச்சு தானே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பேபி கேர்ள் வந்து இப்போ ஒரு டீனேஜராக வந்து மாறியிருப்பாங்கல்ல. ஸோ ஆன்ஜி அந்த கேர்ள் வந்து டீனேஜராக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு சிவியரான இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸும் ஆன்ஜிக்கு வந்து நிறையவே இருக்குது. அண்ட் ரொம்ப சோஷியலியும் ஆக்வர்டாக இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட சோஷியலாக பழக்க வழக்கம் வைக்கிறது அது எல்லாம் கூட ஆன்ஜிக்கு வந்து இல்லை. ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இவங்களோட ஃப்யூச்சரே ஒரு ப்ளீக்கான ஃப்யூச்சர், ஒரு கிளியரான ஃப்யூச்சர் இல்லாத மாதிரி தான் ஆன்ஜியோட லைஃப் ஸ்டைல் வந்து இருக்குது. அந்த டீனேஜ் இயர்ஸோட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆன்ஜியை வந்து இப்படி வந்து மாற்றிருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கோவத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மதராக இருக்கிற ஜாய்ஸ் மேலே தான் அந்த ஆங்கர் எல்லாத்தையும் ஷவர் பண்ணுறாங்க ஆன்ஜி. ஏன்னா ஆன்ஜிக்கு வந்து அவங்களோட ட்ரூவான பர்த் அதை பற்றின சீக்ரெட் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்குது. அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்ஜி வந்து அவங்களோட கிளாமரஸான ஆண்டி மார்லின் மேலே தான் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஆண்டி மார்லின் வந்து லண்டனில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியோட ஒரு பாஸ் மாதிரி இருக்காங்க. ஒரு ஃபேமஸான கம்பெனியோட முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து இருக்காங்க. பட் இங்கே அவங்களோட மதர் வந்து ஒரு நார்மலான ஒரு கிளீனிங் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கேர்ள் ஆன்ஜி வந்து அவங்களோட ஆண்டி மார்லினை தான் ரொம்ப ஐடியலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எப்படியாவது இந்த சின்ன பிளேஸ் சஃபோக்ல இருந்து எஸ்கேப் ஆகி நான் என்னோட ஆண்ட் மார்லின் கிட்ட போயிட்டேன் அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைலும் சூப்பராக மாறும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆன்ஜி. இப்போ மார்லின் பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் வந்து டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் இம்பார்ட்டண்ட்டான கரியர் ரெக்ரூட் பண்ணுற ரோலில் வந்து இருப்பாங்க. அந்த கரியரில் ஒரு கிரேட்டான ஒரு பிரேக் த்ரூ வந்து கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி அந்த கரியரில் இவங்க ஒரு கிரேட்டான பர்சன் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பர்த் பிளேஸாக இருக்கக்கூடிய சஃபோக்கு வந்து வராங்க. அவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க அந்த சஃபோக்கில் இருக்க பீப்புள் கூட வந்து பெருசாக எந்த ஒரு டைஸுமே வச்சதில்லை. ஆஃப்டர்
15 இயர்ஸ் வந்து இவங்க வந்து வராங்க. ஜாய்ஸ் அண்ட் ஆன்ஜி எல்லாம் மீட் பண்ணுறாங்க. ஜாய்ஸோட ஹோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடஸ்டான ஹோமாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோம்லாம் கிடையாது. ஒரு டீசெண்டான ஃபேமிலி வாழக்கூடிய ஒரு ஹோமாக வந்து இருக்குது. அண்ட் அந்த டாட்டர் ஆன்ஜிக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாத்தையும் கூட இந்த மார்லின் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ தான் ஃபேமிலி வந்து ரீயூனியன் ஆகியிருக்கு ஆஃப்டர் 15 இயர்ஸ். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் சூன் இந்த ரீயூனியன் வந்து அந்த 2 சிஸ்டர்ஸ்க்கும் இடையில ஒரு ஃபியர்ஸான ஒரு பேட்டிலாக ஆக போகுது. இந்த 2 சிஸ்டர்ஸும் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. விஸ்கி வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க கிச்சனில் இருந்துட்டு. அண்ட் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வளருது. ஜாய்ஸ் வந்து மார்லினை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. நீ ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன், ஒரு ஹார்ட்லெஸ்ஸான ஒரு மதராக வந்து இருக்க. உன்னோட குழந்தையவே நீ வந்து அபேண்டன் பண்ணிட்டு போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் நீ வந்து எங்களையே வந்து லுக் டவுன் பண்ணுற, ரொம்ப தாழ்வா வந்து நினைக்கிற, நீ இப்படி ஒரு செல்ஃபிஷான பர்சன் சொல்லிட்டு ஜாய்ஸ் வந்து மார்லினை வந்து அக்யூஸ் பண்றாங்க. மார்லின் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க அவங்களோட சாய்ஸஸ். நான் வந்து பாவர்ட்டில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நினைச்சேன். கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நான் இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த பிரைம் மினிஸ்டர் மார்கரெட் தாட்சர் அவங்களையும் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா வந்து பிரைஸ் பண்றாங்க. பாரு, நம்மளோட பிரைம் மினிஸ்டரே வந்து மார்கரெட் தாட்சர் தான். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி எல்லாம் வந்து என்கரேஜ் வந்து பண்றாங்க. யாரு வேணாலும் கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி மார்லின் சொல்றாங்க. அதுக்கு ஜாய் சொல்றாங்க, நீ வந்து சொல்ற, பட் உங்களோட பாயிண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஹை கிளாஸ் லெவலுக்கு மாறுறதுக்காக நீங்க இந்த புவர் பீப்புள், வீக்கான பீப்புள் அவங்கள எல்லாத்தையும் ஏறி மிதிச்சுட்டு தான் நீங்க வந்து அந்த ஹையர் லெவலுக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் வந்து கவுண்டர் வந்து கொடுக்குறாங்க. லைக் இப்போ மார்லினை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியை வந்து விட்டுட்டாங்க. அவங்களோட ஓன் குழந்தையவே விட்டுட்டு தான் போயிட்டு வந்து இப்படி ஒரு ஹை லெவலுக்கு வந்து வந்திருக்காங்க. அண்ட் இப்படி இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே புரியுது, 2 பேரும் கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து ரீகன்சீல் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறது புரியுது. அந்த ஃபைட் நடந்து 1 வருஷம் கழிச்சு மார்லின் வந்து லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பீக்கான ஒரு கரியர் அச்சீவ்மெண்ட்டை இவங்க வந்து செய்கிறாங்களாம். அது என்ன அப்படின்னா, டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியோட மேனேஜிங் டைரக்டரா இவங்க வந்து ப்ரமோஷன் வந்து ஆகுறாங்க. ஸோ இந்த ஏஜென்சியோட நேம் தான் நம்ம ஒர்க்குக்கு டைட்டிலா வச்சிருக்காங்க, டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி. அந்த காம்படிஷன்ல ஒரு மேல் கலீக் வந்து இருக்காரு. அந்த கலீகையே தோக்கடிச்சிட்டு நம்ம மார்லின் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ரோலை வந்து டிசர்வ் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த வின்னை செலிப்ரேட் பண்றதுக்காக மார்லின் ஒரு லாவிஷான செலிப்ரேஷனை ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு ட்ரீம் லைக் ஃபேண்டசி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்க 5 உமன் கூட வந்து டைனிங் வந்து பண்றாங்க. இந்த 5 உமனும் வந்து இப்போ இருக்கிறவங்க கிடையாது. ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், ஆர்ட் இதுல இருக்க அந்த 5 பேர் கூட இவங்க வந்து டைனிங் வந்து பண்றாங்க. அந்த 5 உமன் யாருன்னு சொல்லி பார்ப்போம். இசபெல்லா பர்ட், லேடி நிஜோ, போப் ஜோன், பேஷன் கிரிசெல்டா அண்ட் டல்கிரேட். இவங்க 5 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த 5 பேரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்ப்போம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க இந்த மார்லின் வந்து டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியோட மேனேஜிங் டைரக்டராக மாறினதுனால ஒரு 5 விமனுக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த 5 பேரும் ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அவங்களோட லைஃப் பற்றிலாம் வரும். அதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியவே கண்டினியூ வந்து பண்ணுவோம். இந்த 5 விமன் அண்ட் மார்லின் எல்லாருமே வந்து அங்கே டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்கஹால்லாம் நல்லா குடிக்கிறாங்க. குடிக்கவும் அவங்களோட ஒவ்வொருத்தரோட கதையெல்லாம் வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்டோரியில் வந்து வரும். அண்ட் எல்லாரோட ஸ்டோரியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ட்ராமா அனுபவிச்சிருக்காங்க, ஃபிசிக்கல் அபியூஸ் அனுபவிச்சிருக்காங்க, சப்மிஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய சாக்ரிஃபைஸும் கூட பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களோட சில்ட்ரனையும் கூட விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருந்திருக்காங்க இந்த 5 ஃபேமஸ் விமன். அண்ட் அவங்களோட எல்லார் டேலுமே யாரு கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா மார்லினோட டேல் கூட வந்து கனெக்ட் ஆகுதான். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரைட்டர் காரல் சர்ச்சில் இந்த எலமெண்ட்டை வந்து இந்த பிளேல வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இனிமே நம்ம மெயின் ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். மார்லினுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருச்சு. மார்லின் வந்து டெய்லி அந்த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் வந்து ஒர்க்குக்கு வந்து போகிறாங்க. இவங்களும் அண்ட் இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா
ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து வச்சு செலக்ட் பண்ணணும். அதான் இவங்களோட ஒர்க்காக வந்து இருக்குது. அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்கள் வந்து மறைக்கணும். ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபீமேல் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அபேண்டன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மேன் வந்து எப்படி ரொம்ப கட்ரோட்டா அவனோட கரியரில் இருப்பானோ அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய லேடரில் ஹை லெவலுக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க இவங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா மார்லினோட 16 இயர் ஓல்ட் டாட்டர் ஆன்ஜி இருக்காங்கல்ல, ஆன்ஜி வந்து இவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஆன்ஜிக்கும் அவங்க வளர்த்த மதர் ஜாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்ல கோவப்பட்டுட்டு ஆன்ஜி வந்து சஃபோக்ல இருந்து யாருக்கும் தெரியாம ட்ரெயின் ஏறி மார்லினோட கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டாங்க. மார்லினுக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டா தான் இருக்கு. பட் அந்த டாட்டரை வந்து கிரீட் பண்றாங்க. பட் டாட்டர் அப்படிங்கிறது வந்து தெரியாது இவங்களுக்கு கரெக்டா. அந்த கிரீட் பண்றதுமே ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் வார்ம்தா தான் அவங்க வந்து கிரீட் பண்றாங்க. ஆஃபீஸை வந்து சுத்தி வந்து காட்டுறாங்களாம். அண்ட் ஆன்ஜியை வந்து அவங்களோட மற்ற கொலீக்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க கிட்ட விட்டுட்டு மார்லின் ஆன்ஜியை பற்றி ரிமார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். அப்படின்னா ஆன்ஜிக்கு தெரியாமல் மற்ற ஒர்க்கர்ஸ் கிட்ட ஆன்ஜியை பற்றின ரிமார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆன்ஜிக்கு வந்து ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப டீமெரிட்ஸ் தான் இருக்குது ஆன்ஜிக்கு. அண்ட் அந்த பாலிஷ்னஸ் வந்து ஆன்ஜிக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓன் டாட்டரையை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க மார்லின். இந்த கேர்ள் ஆன்ஜி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, அன்எஜுகேட்டடாக இருக்காங்க. இந்த ஆன்ஜிக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டில் எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மார்லின். பிளண்ட்டாக சொல்கிறாங்க, ஷீ இஸ் நாட் கோயிங் டு மேக் இட். இந்த வேர்ல்டில் இவங்க வந்து சர்வைவ் ஆகிக்கிடவே முடியாது ஆன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜியை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடுறாங்க மார்லின். அவங்களோட அந்த தாட்சரிஸ்டிக் பிரின்சிபல், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரின்சிபலில் அவங்களோட ஓன் டாட்டரே இப்படி வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லேட்டர் அன்னைக்கு நைட் வந்து ஆன்ஜி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது மார்லின் வந்து பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்து வந்து இருக்காங்களாம். அப்போ அந்த டாட்டர் ஒரு நைட் மேர், ஒரு கெட்ட கனவு வந்து டக்குன்னு வந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்க சொன்ன வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரைட்டனிங். ஃப்ரைட்டனிங் அப்படின்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா தான் ஃப்ரைட்டனிங் அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரைட்டனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து எதை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா எப்படி ஒரு ஹார்ஷான வேர்ல்டு, ஒரு ஹாண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ல்டை வந்து இந்த மதர் மார்லின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த கேர்ளோட நைட் மேர்லேருந்து எழுந்திரிச்சு அவங்க ஃப்ரைட்டனிங் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட மெயின் ஸ்டோரி வந்து முடியுது. ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்க மார்லின் அப்படிங்கிற கேர்ள் லண்டனுக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஆளாக மாறுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது அண்ட் எப்படி ஒரு கட்ரோட்டான ஒரு பர்சனாக கடைசியில் மாறிடுறாங்க. அவங்களோட டாட்டரே அவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. டாட்டருக்கு இந்த மதர் உருவாக்கி இருக்க வேர்ல்டே ஃப்ரைட்டனிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதோட மெயின் ஸ்டோரி வந்து முடியுது. அண்ட் நவ் இந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்க மற்ற இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். இப்போ ஆஃபீஸ் லைஃப்பில் மார்லினோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஒன் மண்டே மார்னிங் தான் நம்ம மார்லின் வந்து இந்த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் அந்த கரியர் டெவலப்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த மண்டே மார்னிங் வந்து இவங்க வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வராங்க. இப்போ நியூவான பாஸாக வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வராங்க. இவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா யங்கான விமன் எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூ வந்து பண்ணணும். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான சம் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்ல ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியோட ஒர்க்காக வந்து இருக்குது. அண்ட் அந்த மண்டே வந்து மார்லின் வந்து ஒரு கேர்ளை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அவங்களோட நேம் வந்து ஜெனைன். ஜெனைன் வந்து ஒரு ஜாபை வந்து தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பேமெண்ட் கிடைக்கணும் அண்ட் கரியர் க்ரோத்தும் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெனைன் வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ சொல்றாங்க, நான் இந்த மணியை வந்து எதுக்காக சேவ் பண்ணோம் அப்படின்னா என்னோட வெட்டிங் வருது, ஸோ அதுக்காக நான் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே மார்லின் வந்து குயிக்காக வந்து அட்வைஸ் பண்றாங்க, நீங்க இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நீங்க ஃபியூச்சரா போகக்கூடிய உங்களோட எம்ப்ளாயர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாது. நீங்க ஒரு ஒய்ஃபா மாற போறீங்க ஆர் ஒரு மதரா மாற போறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் டீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸை வந்து அந்த ஜெனைன் அப்படிங்கிற கேர்ளுக்கு வந்து மார்லின் வந்து கொடுக்குறாங்களாம். தென்
மார்லினோட ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் இருக்க ஒர்க்கர்ஸ் பற்றி பார்ப்போம். மார்லினோட ஒர்க்கர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க வின் அண்ட் நெல் அப்படிங்கிற 2 விமன் வந்து இருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா மார்லினோட சடனான ப்ரொமோஷன் பற்றியே அவங்களோட ஆஃபீஸில் வந்து காசிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். மார்லினுக்கு ஒரு மேல் கொலீக் கூட காம்படிஷனாக இருந்து தான் மார்லின் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த மேல் கலீகோட நேம் வந்து ஹோவர்ட் கிட் அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த ஆஃபீஸில் இருக்க ரொம்ப ப்ராமினென்ட்டான மேல் பர்சனாக வந்து இருந்திருக்காங்க. பட் மார்லின் வந்து அவங்கள தான் வின் பண்ணி அந்த கம்பெனியோட பாஸ் மாதிரி ஆகியிருக்காங்க. மார்லின் வந்து அன்னைக்கு மண்டே மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்களாம். ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பிளேஃபுல்லாக மார்லினை வந்து இப்படி நீங்களே லேட்டாக வரலாமா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணி அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்களாம். அண்ட் இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்து இன்சார்ஜ் வந்து மார்லின் அப்படிங்கிறதுனால அவங்கள வார்மாக கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு தெரியாமல் காசிப்பும் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த ஒர்க் டே வந்து போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் வந்து அப்படியே பிஸியாக வந்து இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. மார்லினே கூட ஒரு கேர்ளுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விசிட்டர்ஸும் கூட அந்த ஏஜென்சிக்கு வந்து வந்துட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த வின் அண்ட் நெல் பார்த்தோம்ல, இவங்களே வந்து 2 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. வின் வந்து லூயிஸ் அப்படிங்கிற ஒரு விமனுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லூயிஸ் வந்து ஒரு 40ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விமன். இதுக்கு முன்னாடி 21 இயர்ஸா ஒரு ஃபர்ம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜாபை வந்து விட்டுட்டாங்களாம். அந்த பழைய ஜாப்ல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் வந்து கொடுக்கல. அதனால அந்த ஜாபை வந்து விட்டுட்டு புதுசா ஒரு ஜாப் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறக்காக இந்த ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நெல், அவங்க வந்து ஷோனா அப்படிங்கிற ஒரு கேர்ளை வந்து இன்டர்வியூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷோனாவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெஸ்யூம்ல வந்து இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பொய்யா தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் பொய் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷோனா எந்த ஒரு ஒர்க்குக்கும் போனதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேண்டிடேட்டை இந்த நெல் வந்து இன்டர்வியூ வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த டைம்ல தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து யார் வந்தாங்க அப்படின்னா மார்லினோட நீஸ் இருக்காங்கல்ல, அதாவது அவங்களோட ஓன் டாட்டர் ஆன்ஜி வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து வருவாங்க. ஸோ அந்த ஆன்ஜி வந்த ஸ்டோரியை வந்து நம்ம செப்பரேட்டாகவே பார்த்துட்டோம். அந்த ஸ்டோரியெல்லாம் இந்த கான்டெக்ட்ல தான் வந்து நடக்குது. தென் அதுக்கப்புறம் யார் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் கிட் வந்து வராங்க. மிஸ்ஸஸ் கிட் வந்து ஹோவர்ட் கிட்டோட ஒய்ஃப். மார்லின் வந்து ஒரு மேல் கேண்டிடேட்டை வந்து வின் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மேலோட ஒய்ஃப் தான் இந்த மிஸ்ஸஸ் கிட். அவங்க வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. வந்துட்டு மார்லினை தான் போயிட்டு வந்து கன்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறாங்க. மார்லின் உன்னோட ப்ரொமோஷனை நீ வந்து விட்டுரு, ஹோவர்ட்க்கு அந்த பொசிஷன் வந்து கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டீப்பான டிப்ரெஷன்ல வந்து இருக்காங்க. அதனால நீ கொஞ்சம் வந்து உன்னோட ப்ரொமோஷனை கொஞ்சம் விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மார்லின் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ரெஃப்யூஸ் பண்ணதும் இந்த மிஸ்ஸஸ் கிட் வந்து கோவமா இவங்களை பார்த்து சம் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்து போறாங்க. நீ வந்து கடைசியா லோன்லியா தான் நீ வந்து இருப்ப, ஒரு மிசரபிளான லைஃப் தான் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த மிஸ்ஸஸ் கிட் வந்து ஆஃபீஸ்ல இருந்து போறாங்களாம். அந்த பிளேஸ்ல இருந்து மார்லின் போனதுக்கு அப்புறம் அந்த டைம் ஆன்ஜி அங்கே தானே வந்திருக்காங்க, ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்ல. அப்போ ஆன்ஜி வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வின்னு சொல்லி ஒரு கொலீக் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் போயிட்டு கேட்குறாங்க, எனக்கும் இந்த டாப் கேர்ள்ஸில் ஒரு ஒர்க் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த வின் வந்து அவங்களோட ஓன் லைஃப், அந்த ட்ராமாட்டிக் லைஃப் பற்றிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு நம்ம ஆன்ஜிக்கு வந்து தூக்கமே வந்துருச்சான். போர் அடிச்சு அவங்க வந்து அப்படியே படுத்துட்டாங்க. அண்ட் அப்படியே அந்த ஆஃபீஸ் வந்து பிஸியாக போயிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு ஒர்க்கர் நெல்னு பார்த்தோம்ல, அந்த நெல் வந்து சொல்கிறாங்க அந்த ஹோவர்ட் கிட் இருக்காருல்ல, அந்த பர்சனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற நியூஸை வந்து ஷேர் பண்ணுறாங்களாம். அண்ட் மார்லின் அந்த பிளேஸ்க்கு வரும்போது இந்த வின் வந்து சொல்கிறாங்க, உங்களோட நீஸா வந்திருக்காங்கல்ல அந்த பொண்ணு ஆன்ஜி, அவங்க இந்த ஒர்க் ஏஜென்சியில் வந்து ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வின் தான் சொல்கிறாங்க. அப்போ தான் மார்லின் வந்து இந்த ஆன்ஜியை பற்றி பேடான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த ஐடியாவை அப்படியே டிஸ்மிஸ் வந்து பண்ணிடுறாங்க. இந்த கேர்ள் ஆன்ஜிக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் எல்லாம் கிடையாது, இந்த டாப் கேர்ள்ஸில் அவங்களுக்கு சக்ஸஸ் எதுவுமே வந்து கிடைக்காது, இந்த கேர்ள் ரொம்ப ஒரு டேலண்டே இல்லாத ஒரு கேர்ளாக வந்து இருக்காங்க, என்ன மாதிரி ஜாப் தான் இந்த கேர்ளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த கிராசரி ஸ்டோர் இருக்குல்ல, மளிகை கடை, அதெல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் பேக் போட்டு கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒர்க் தான் இந்த கேர்ளுக்கு கிடைக்கும், அவ்வளோ டேலண்ட் தான் இருக்குது, இந்த மாதிரியான கார்பரேட் வேர்ல்டெல்லாம் இந்த கேர்ளால் சர்வைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த அந்த வின் கிட்ட தான் சொல்கிறாங்க மார்லின். இது வந்து அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்கேன். தென்
ஆன்ஜி இருக்காங்கல்ல, ஆன்ஜியோட லைஃப் வந்து அவங்களோட மதர் கூட எப்படி இருந்துச்சு அதையும் நம்ம வந்து தனியாக வந்து பார்ப்போம். ஆன்ஜி வந்து அவங்களோட மதர் ஜாய்ஸ் கூட போரிங்கான டவுனில் ஒரு போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த ஹவுஸில் ரொம்ப ட்ராப் பாதி இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஜாய்ஸ், அதெல்லாம் பண்ணணும். அண்ட் நிறைய சோர்ஸ் அப்படின்னா வீட்டு வேலைகள்லாம் இருக்குல்ல, அதையும் கூட இந்த ஆன்ஜி வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஆன்ஜிக்கு ஒரே ஒரு எஸ்கேப் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டோட பேக்யார்ட். அந்த பேக்யார்டில் வீட்டில் தேவையில்லாத ஜங்கான பொருட்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பேக்யார்டில் போயிட்டு ஆன்ஜிக்கு ஒரு 12 இயரில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள். ஆன்ஜி அண்ட் கிட் 2 பேரும் தான் சேர்ந்து வந்து பேசுவாங்க. இந்த 2 பேருக்கும் இடையிலையுமே அடிக்கடி நிறைய குவாரல்ஸ் எல்லாம் வரும். பட் இருந்தாலுமே ஆன்ஜி சொல்கிறத லிசன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் இந்த கிட்டாக தான் இருக்காங்க. ஆன்ஜிக்கு எப்போவுமே ஜாய்ஸ் மேலே ஒரு கோவம் வந்து வருது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க மதர், நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த கோவத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவாங்களாம். ஒன் டே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட மதரை எனக்கு வந்து கில் பண்ணணும் போல இருக்கு, அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆன்ஜி. அண்ட் ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, ஜாய்ஸ் வந்து இவங்கள வந்து கூப்பிடுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. பட் இந்த கேர்ள்ஸ் வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. உடனே ஜாய்ஸும் ஆங்கிரியாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் வந்து அப்படியே டை ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா, அப்படியே இறந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜாய்ஸும் கூட கொஞ்சம் வந்து ஆன்ஜியை ஒரு பேர்டனாக தான் நினைச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கு இந்த இன்சிடென்ட் வந்து இருக்குது. ஒன் டே ஆன்ஜி வந்து இந்த கிட்ட ஒரு சீக்ரெட்டையும் கூட ஷேர் பண்றாங்க. அது ஒரு பெரிய சீக்ரெட்னு சொல்றாங்க. நான் வந்து லண்டனுக்கு வந்து யாருக்கும் தெரியாம ரன்அவே ஆகி போக போறேன். அங்க என்னோட கிளாமரஸான ஆண்ட் மார்லின் வந்து இருக்காங்க. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சீக்ரெட்டாவே இந்த ஆண்ட் மார்லின் தான் என்னோட ஒரிஜினல் மதர்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆன்ஜி. ஸோ ஆன்ஜிக்கும் கூட ஒரு டவுட் வந்து இருக்குது, இந்த ஆண்ட் மார்லின் தான் ஒரிஜினல் மதர் அப்படின்னு சொல்லிட்டு. மார்லின் ரொம்ப ஸ்மார்ட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸைட்டிங்கான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிசரபிள் ஹவுஸில் எனக்கு இருக்கிறத விட அவங்க கூட போயிட்டு அந்த சூப்பரான லைஃப்பை வாழணும்னு சொல்லி ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிட்ட வந்து ஒரு ஃபேன்சியான ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய மாடர்ன் டே ட்ரெஸ் கூட போட்டுட்டு அதில் ஒரு ஹெவியான ஒரு பிரிக்கை வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அண்ட் இந்த பிரிக்கை யூஸ் பண்ணி நான் போயிட்டு என்னோட மதராக இருக்க ஜாய்ஸை வந்து கில் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று கிட் சொல்கிறாங்க, இல்லை நீ அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அங்கே வந்து மழை வந்து வருது. வந்தோடனே அந்த பிரிக்கை வந்து ஆன்ஜி வந்து கீழே வந்து போட்டுடுறாங்க. ஓகே, நான் என்னோட மதர்கிட்ட வந்து ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் வந்து ஜஸ்ட் லண்டனுக்கு வந்து எஸ்கேப் ஆக போகிறேன், அந்த மார்லின் கிட்ட போயிட்டு ஒரு நியூவான லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சஃபோக் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து லண்டனுக்கு எஸ்கேப் ஆகி வராங்க ஆன்ஜி. ஸோ ஓரளவுக்கு டீட்டெயில்டாக தனித்தனி பிளாட்டாகவே இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னுமே இதில் டீல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்லினுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் போது அந்த 5 ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் கூட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டின்னர் வந்து அவங்க வந்து போவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து பார்ப்போம். And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.